அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குமுதமில் வரக்கூடிய குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இது என்னைக்குள்ள எடிஷன் பார்த்திங்கன்னா 1/6/7/2026ங்க. சரிங்களா? அடுத்த வீக்குக்கு வரக்கூடிய நம்ம இப்போவுமே உங்களுக்காக சால்வ் பண்ணுறோம். சரிங்களா? வாங்க சால்வ் பண்ண போகலாம். டைரெக்டாக போனோன்னே அவங்க முதல் ஹிண்ட்டு என்ன சொல்கிறாங்க, குறுக்கெழுத்து போட்டி 498. அதில் எப்போவுமே வழக்கம் போல் ஒரு கொஸ்டின் வச்சுருக்காங்க, அடுப்பேறிய பால் அணிந்திடும் ஆடை. இது ஒரு கேள்வியாக தான் இருக்கும். இதை அனுப்ப வேண்டிய அட்ரஸ் இதில் இருக்குதுங்க. குறுக்கெழுத்து போட்டி பதில் அனுப்ப வேண்டிய அட்ரஸுக்கு பரிசு உண்டு 1000 ரூபாய்க்கு 10 பேருக்கு. சரிங்களா? பரிசு பெற்றவர்களுடைய விபரம் நான் இதில் காமிச்சிருக்கேன். அப்படி வீடியோ ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படி பார்க்கலாம். நான் அது போக உங்களுக்கு தனியாக அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இடமிருந்து வலம். முதல் கேள்விங்க, கம்ப்யூட்டர் என்ன பொறி? கம்ப்யூட்டர்னால் இது என்ன பொறி? கம்ப்யூட்டர் வந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா கணிப்பொறி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வழக்கமாக கணினின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னென்னு எழுதுவீங்க? கணிப்பொறி. பதில் என்ன? கணிப்பொறி. கணி அப்படின்னா எலக்ட்ரானிக் கால்குலேட்டிங் மிஷின் அப்படின்னு நம்ம சொல்லலாம், இல்லைன்னா கம்ப்யூட்டர். ஓகே, 3 சொல்லி நீ நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ ஒன்று மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாம். கேரளா ஆன்ஸுக்கு பழம். பழம்னா ஃப்ரூட்ஸ், மாம்பழம், கொய்யாப்பழம், எல்லா பழமும் சொல்கிறீங்கல்ல, இந்த பழமை வந்து நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? கேரளா இந்த ஆன்ஸுக்கு. இப்போ 2 சொல்லி நீ நல்லா பார்த்துக்கோங்க. கனின்னா பழம். ஓகேங்க. 2 இடமிருந்து வலம் என்ன? நீர்த்தேக்கம் பேச்சு வழக்கில். நீர்த்தேக்கத்தை வந்து நிறைய சொல்லலாம். ஏரி, குளம், கண்மாயின்னு நம்ம சொல்லலாம். இப்போ 2 வலமிருந்து இடம் என்னன்னு பார்த்துட்டு நம்ம மற்ற சால்வ் பண்ணலாங்க. வலமிருந்து இடம் ஏற்றி விடும், இறக்கி விடும், ஆனால் எங்கும் நகராதுங்க. ஒருத்தங்களை ஏற்றி விடுமாங்க, இறக்கி விடுமா. லிஃப்ட்டு சொல்லலாம், படிக்கட்டு சொல்லலாம், ஆனால் எங்கேயுமே நகருக்கு ஏணி சொல்லலாமா? 2வது 3 சொல்லி நீ இருக்கிறனால ஏணி. ஓகேங்களா? சரிங்க. அப்போ 2 இடமிருந்து வலம் என்னன்னு சொல்லலாம்? நீர்த்தேக்கத்தை தமிழில் சொல்லுங்கள் பேச்சு வழக்கில். நீர்த்தேக்கம்னா நான் உங்களுக்கு 4-5 என்ன சொல்கிறேன். ஏரி, அணை, ஏரி, கண்மாய், குளம், குட்டை, ஊரணி. இங்கே வந்துக்கிறதுனால ஏரின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஏக்கு கால் உண்டு, ஏரின்னு போட்டுறாங்க, ஏரி. ஓகேங்க. 3 வலமிருந்து இடம் இருக்கான்னு பார்ப்போமா? இருக்குங்க. நாள் குறிப்பேடு. நாள் குறிப்பேடுன்னா தினமலரில் என்னால் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம். நம்ம டெய்லி எழுதக்கூடிய டைரியை தாங்க சொல்கிறாங்க. டைரி அப்படின்னா அதுக்கு என்ன? நாள் குறிப்பேடு அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவோம். சரிங்க. 3 இடமிருந்து வலம் கேட்டால் இல்லை. 4வது வலமிருந்து இடம் இருக்கு. சொக்காய். நேற்று தினமலரில் பார்த்தோம். சொக்கா அப்படின்னா சொக்கன், அதை மதுரை மீனாட்சி உள்ளவன்னு சொல்லுவோம். இங்கே சொக்காய் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சட்டை, நம்ம போடக்கூடிய சட்டை, ட்ரெஸ்ஸை தான் சொக்காய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சட்டைன்னு ட்ரெஸ். ஓகே, சட்டைன்னு வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து 4 மேலேருந்து கீழே இருக்கா? போட்டி, பந்தயம். போட்டி வச்சுக்கலாமா? பந்தயம் பார்த்துக்கலாமா? சவால் வச்சுக்கலாமான்னு சொல்லலாம். சவால் 3 எழுத்து, சவால்னு சொல்லலாம். ஓகேங்க. சவால்னா சேலஞ்சு, மற்றபடி மேட்ச்சு, விளையாட்டு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே. 5 கீழேருந்து மேலே என்னென்னு இருக்குன்னு பார்க்கலாமா? 2வது இடத்து நீல இருக்குங்க. இல்லை வலமிருந்து இடம் பார்ப்போம். 5 வலமிருந்து இடத்தை முதல்ல பார்ப்போம். மிஸ்டர் கூல் அப்படின்னு யார் சொல்கிறாங்க? மிஸ்டர் கூல்னு சொல்லலாம், கேப்டன் கூல்னு சொல்லலாம். இப்போ சொல்லுங்கள், கிரிக்கெட் பிளேயர் MS மகேந்திர சிங் தோனி அவர்களை தான் சொல்கிறோம். எப்போவுமே வந்து கேப்டன்ஷிப்பில் வந்து அமைதியான சோபத்தில் இருக்கனால, கூலாக இருக்கனால மிஸ்டர் கூல்
இல்லைன்னா கேப்டன் கூல்னு நம்ம சொல்கிறாங்க. சரிங்க. இப்போ 5 இடமிருந்து வலம் என்ன? காதணி, கம்மல், காதில் போடுறது கம்மல், இல்லைன்னா என்னன்னு சொல்லலாம், தோணாம்சுக்கு தோடு அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஓகேங்களா? தோடு அப்படின்னு நம்ம இவங்க சொல்கிறாங்க. ஓகே, தோடுன்னா நம்ம இந்த ஜிமிக்கி அந்த மாதிரி கம்மல் கூட சேர்ந்த இயரிங்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்க. இப்போ 2 மேலேருந்து கீழே சால்வ் ஆகிருக்கு என்னன்னு பார்ப்போம். இதை தான் இங்கே டைட்டிலில் கொடுத்துருக்காங்க. அடுப்பேறிய பால் அணிந்திடும் ஆடை. பாலை அடுப்பில் வச்சா ஆடை வருங்க. அது என்னன்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா பால் அடைன்னு நம்ம சொல்லுவோம். பால் ஏடுன்னு உங்களை சொல்லலாம். என்னன்னு சொல்லுவாங்க? பால் ஏடு. இதில் இருந்தால் நம்ம நெய் தயாரிக்கும். நம்ம பால் அடைன்னு சொல்கிறத ஏடுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ரெண்டுமே ஒன்று தான். பால் ஏடு, ஏடுனா புத்தகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே பால் ஏடு. ஓகேங்க. இதில் அடுத்த கேள்விக்கு 6 கீழேருந்து மேலே இருக்கான்னு பார்த்துவோமா? அதுக்கடையில் 5 கீழேருந்து மேலே சால்வ் ஆகிருக்கு. என்னென்னு பார்ப்போமா? தோணின்னு சால்வ் ஆகிருக்கு. கரை சேர்க்கும் படகு. கரை சேர்க்கும் படகை வந்து தோணின்னு அதில் ஆன்சர் வந்துடுச்சு. தோணி அப்படின்னா நம்ம படகு, ஓடம், மிதவெல்லாம் சொல்கிறோம்ல, அதில் உள்ள தோணி. தமிழர்களுடைய கப்பல் கலையை சொல்லக்கூடியது. தோணி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மரத்தை ஆழமாக தோண்டுதல் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். ஓகேங்களா? அப்போ 6 கீழேருந்து மேலே என்னன்னு பார்க்கலாமா? இங்கே தவறு இல்லை, இங்கே தவறே கிடையாது. அப்போ எல்லாம் என்னது? எல்லா பதிலும் சரியாக உள்ளது. பதில் என்ன? சரி. ஓகேங்க. 6 இடமிருந்து வலம் இருக்கா? இல்லை. 7 வலமிருந்து இடம் இருக்கா? இருக்கு. இங்கே இருப்பவர் புத்திசாலி இல்லை. இங்கே இருக்கிறது புத்திசாலி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. 3 எழுத்து. புத்திசாலி இல்லைன்னா மடையன்னு சொல்லலாம், முட்டாள்னு சொல்லலாம், மூடன்னு சொல்லலாம். இங்கே சடுன்னு வந்திருக்கனால அசடு வலியுது ப அப்படின்னு சொன்னால் முட்டாள்தனம் வலியுது ப அப்படின்னு சொல்லுவாங்க. மடமை. அசடுனா மடமை இல்லை முட்டாள்தனம்னு சொல்லக்கூடிய வார்த்தை மீனிங். ஓகேங்களா? அப்போ 7 மேலேருந்து கீழே என்ன? தந்தை, பிதா, மாதா, பிதா, குரு தெய்வம்னு சொல்ல. மாதா கடுத்து யாருவா? பிதா. பிதானா யாரு? அப்பா. சரிங்களா? அப்பா அம்மாங்கிற வார்த்தைகள் நம்ம கடவுள் கொடுத்த வரங்கள். ஓகே. அடுத்த ஹிண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்க்கேன். ஓகே, 8 இங்கே இருக்குது. 8க்கு ஹிண்ட் எதுவும் இருக்குதான்னு பார்க்குங்க. ஆமாம், 8 கீழேருந்து மேலே முதல்ல பார்ப்போம். சிரம், தலை, சிரசு. சிரம்னா தலை. கரம் சிரம் எளிய நீட்டாதிகளில் சொல்லக்கூடியதில் தலை. தலைனாலும் தலை தான். சிரசு அப்படின்னாலும் தலை தான். வேறு என்னன்னு சொல்லலாம்? வேறு என்ன வேர்டு சொல்லலாம் அப்படின்னா நீல முடிஞ்சிருக்கு. சென்னி. இந்த பெண் பிள்ளைங்கள்லாம் வந்து வீட்டில் பேன் பார்க்கையில் சென்னியில் பேன் இருக்குதான்னு பாருன்னு சொல்லுவாங்கள்ல. சென்னின்னா தலை. ஓகேங்களா? தலை உச்சி கூட சொல்லலாம். ஓகே. அப்போ 18 இடமிருந்து வலம் என்னன்னு பார்க்கலாமா? செங்கோல். செங்கோல். நான் உங்களுக்கு ஒரு ஹிண்ட்டு கொடுக்கேன். செங்கோல் அப்படின்னா அங்காரகன். எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? செவ்வாய் கிரகத்தின் அதிபதி தான் அங்காரகன். ஓகேங்க. செவ்வாய் நான் எதுக்காக பதில் எழுதியிருக்கேன் அப்படின்னா செங்கோல் அப்படின்னா என்னது? செந்நியமாக காட்சி அளிக்கக்கூடிய கோள். அதாவது சூரிய இதில் வந்து குடும்பத்தில் வந்து 4வது கோளாக இருக்கக்கூடியது. நம்ம 3வது இருக்கோம் பூமி. இது 4 செவ்வாய் இருக்குது, 5வது புதன் இருக்குது. ஓகேங்களா? செவ்வாயில் ஏன் செந்நியமாக காட்சி அளிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயை சுற்றி வந்து இரும்பு ஆக்சைடை சுற்றி இருக்குது. அதோட சுற்றி வந்து நம்ம அந்த ஓசோன் லேயர்லாம் இருக்கும்போது அங்கே வந்து இரும்பு ஆக்சைடு சுற்றி இருக்கிறனால அந்த ரெட்டிஷ் கலரில் இருக்குது. ஓகேங்களா? அதனால தான் செங்கோல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்க. நான் இதை எழுதின கரெக்டானு செக் பண்ணி பார்ப்போம். 9 கீழேருந்து மேலே என்ன?
சுட்டி குழந்தை. சுட்டி குழந்தைய நல்லா சேட்டை பண்ணுற குட்டி குழந்தை என்னன்னு சொல்லலாம்? சரியான வாண்டு. குட்டியாக சிம்பிளாக சேட்டை பண்ணிக்கிட்டு விளையாடுற குழந்தை வாண்டுன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, செவ்வாய்க்கு இதுக்கு ஆயிட்டு. ஓகேங்களா? 9 இல்லை, அகைன் 12 தான் இருக்குது. திரிகடுகத்தில் 3வது. திரிகடுகம் அப்படின்னா 3 கார வகை பொருட்கள். சுக்கு, மிளகு, திப்பிலி. 3வது என்னது? திப்பிலி. பதில் என்ன? இப்போது திப்பிலின்னு எழுதணும். சுக்கு, மிளகு, திப்பிலியை 3ஐயும் சேர்ந்து அரைச்சி அது கூட தேன் சேர்த்து சாப்பிட்டா சளி, இருமல், தொண்டை வலி அது எல்லாமே போயிடும். அதே மாதிரி திரிகடுகம் அப்படிங்கிறதுல ஒரு சங்க நீதி நூலும் இருக்குது. ஓகேங்களா? 3வதுங்க போய் நம்ம இப்போ டைரெக்டாக ஆன்சர் எழுதிட்டோம். ஓகே, 8 மேலேருந்து கீழே இருக்கா? ஒரு பழம் தந்து மறுபடியும் அதே பழம் தான் இது அப்படின்னு சொன்ன காமெடியன். கடைக்கு போய் எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னோம்? 2. ஒன்று இந்த இருக்குது, இன்னொன்றுங்க அதானே இது அப்படின்னு நம்ம ஒருத்தர் சொல்லுவார். யார் அப்படின்னு கேட்டால் செந்தில். கரகாட்டக்காரன் மூவியில் கரகாட்டக்காரன் வந்து எப்போ 1989 ராமராஜன் படத்தில் வந்த செந்தில் கவுண்டமணி காமெடி. கடைக்கு போய் 2 பழம், அதில் ஒன்று இந்த இருக்குது, இன்னொன்று எங்கன்னு கேட்டு சண்டை போடுவாங்க. இன்னொன்று அவர் சாப்பிட்ருப்பார், செந்தில் சாப்பிட்ருப்பார். ஓகே, கடைசி அப்போது திப்பிலிங்கிறது கரெக்டு. 13 விரோதம் 2 எழுத்துல சொல்லணும். விரோதம் வந்து என்னன்னு சொல்லுவீங்கன்னா பகை அப்படின்னு நம்ம சொல்லலாம். பகை அப்படிங்கிறது கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணி பார்க்க 15 கீழேருந்து மேலே பார்ப்போம். ஆபரணம், அணிகலன். ஆபரணம் இல்லைன்னா அணிகலனை என்னன்னு சொல்லுவீங்க? நம்ம நகைன்னு சொல்லலாம். நகைகள். ஓகே. 13 வலமிருந்து இடம் என்ன? பழமை விரும்பி. ரொம்ப பழமையான விஷயத்தை தான் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா 10ஆம் பசலி. இந்த பழைய நூற்றாண்டு விஷயத்தையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கவங்க, ரொம்ப பழைய காலத்து விஷயத்தையே ஃபாலோ பண்ணியிருக்கவங்கள 10ஆம் பசலின்னு சொல்லுவாங்க. பசலின்னா இந்த அக்பர் காலத்தில் வந்து பசலின்னா 10 வருஷம்னு சொன்னாங்க. ஓகேங்களா? 10 நூற்றாண்டு பழக்கத்தை வச்சுருக்கவங்கள வந்து பசலி, 10ஆம் பசலி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, 10ஆம் பசலிங்க வேடுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அகைன் பழையடியும் கேட்பாங்க இதுலேயாவது. ஓகேங்க. 14 கீழேருந்து மேல். தொப்புள், உந்தி. தொப்புளுக்கும் உந்திக்கும் வேறு என்ன சொல்லுங்கள்? இங்கே பி இருக்குதுங்க, நாபி அப்படின்னு சொல்லலாம். நாபின்னா சான்ஸ்கிரிட் வேர்ட்லேருந்து வந்தது. நாபி கொப்புள்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஆன்மீக சொல்லலையும் நாபின்னு சித்தா மெடிசனில் சொல்லுவாங்க. 9 மேலேருந்து கீழே இருக்கா? நரசிம்ம பல்லவன் என்ன கொண்டான்? நரசிம்ம பல்லவனை வந்து பல்லவ மன்னர்களில் நரசிம்மவர்மன் தான் முதலாம் நரசிம்மவர்மனை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா மாமல்லன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வாதாபி கொண்டான். ஸோ நம்ம பேசிட்டு கீழே நிப்பாட்டிட்டோம். வாதாபி கொண்டான். வாதாபி கொண்டான்னா நரசிம்மவர்மன் வந்து சாளுக்கிய மன்னன் 2ஆம் புலிகேசியை வந்து போய் வீழ்த்துவாப்பில். எப்போனா கிபி 642 அந்த இடம் வந்து வாதாபியை தலைநகராக இருந்ததுனால அந்த வாதாபியை வந்து இவங்க கைப்பற்றிக்குவாங்க. இப்போ நீங்கள் இந்த இடத்த கூகுளில் தேடுறீங்கன்னா பாதாபின்னு சொல்லி தேடுங்க, கர்நாடகா. ஓகேங்களா? சரிங்க. அடுத்து சால்வ் பண்ணாத கேள்வி 10 மேலேருந்து கீழே. விருந்து என்றால் வடையோடு இதுவும் இடம் பிடிக்கும். விருந்துன்னா வடையோட இதுவும் இடம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொங்கல் வடை சொல்லலாம். இங்கே பாயாசமும் வடையும் சொல்லலாம். பாயாசமும் வடையும். சரிங்களா? சரிங்க. 10 இடமிருந்து வளம் கிடையாது. 11 மேலேருந்து கீழே. பல்லக்குக்கு வேர்டு என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல்லக்கு வந்து நம்ம சங்க காலத்துலேருந்து சொல்லக்கூடியது என்னென்னா சிவிகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சிவிகை அப்படின்னா பல்லக்கு. ஓகேங்களா? சரிங்க. இப்போது 11 வலமிருந்து இடம். சரிங்க, சிவிகை சொல்லியாச்சு. இப்போ வலமிருந்து விடமில்
10 பாருங்க விரித்து படுப்போமா எழுந்துட்டு சுருட்டுவோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஆன்சர் வந்து சால்வ் ஆகிடுச்சுங்க. பாயாசம் போட்டோம்ல, செவ்வாய் எழுதணும்ல, அதில் வந்து சால்வ் ஆகிடுச்சு. பாய்க்கு ஃபேமஸ் வந்து பத்தமடை பாய். திருநெல்வேலியிலேருந்து சேன் மகாதேவி அம்பேசம் போகக்கூடிய வழியில் இருக்குது. 11 இராணுவ வீரன்னா சிப்பாய் அப்படின்னு சொல்லலாம். சோல்ஜர். சிப்பாய்ங்க வந்து அரபிக் மொழியிலேருந்து வந்தது சரிங்களா. சோல்ஜர்னு இங்கிலீஷில் சொல்லுவோம், காலாட்படை வீரன்னு தமிழில் சொல்லலாம். ஓகேங்களா. கடைசி இதில் எதோ விட்டுட்டோமா அப்படின்னு பார்ப்போம். எல்லா கொஸ்டினும் சால்வ் பண்ணிட்டோம். ஆல்ரெடி கட்டம் ஃபுல்லாக தான் இருக்குது. அடையாறில் முன் நிற்கும் சிற்றுண்டி. அடையாருங்க வேர்டில் முன்னால் இருக்கக்கூடிய சிற்றுண்டி என்னது? அடை. 7 கீழே இருந்து மேலே. ஆன்சர் ஆல்ரெடி சால்வ் ஆகிடுச்சுங்க. எதுவும் தப்பாக எதுவும் ஆன்சர் மென்ஷன் பண்ணியிருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோஸ் ஆன்சர்ஸ் ஆல்ரெடி எல்லாமே ட்ரை பண்ணி உங்களுக்கு ஏர்லியாக ரெடி பண்ணி கொடுப்போம். இந்த வாரம் வெற்றி பெற்றவர்கள் விபாகமும் நான் இதில் கொடுத்துருக்கேன். பேக்ரவுண்ட் வண்டி நாய்ஸாக அடுத்த தடவை அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். நன்றிங்க. இது அடுத்த வாரம் ஆகக்கூடிய குமுதத்துக்குரிய போட்டிகள் 1/7/2026.